செல்வா முத்துக்கு கால் பண்ணி, டே மச்சான், நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வேணும்னு சொன்னேன்ல, இங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம், ரேட்லாம் ரொம்ப கம்மியாக, வாடா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்றாங்க. அதுக்கு முத்துவும் சரிடா நீ வெயிட் பண்ணு, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாங்க. கிளம்பி போய் முத்துவும் செல்வமா அந்த கடைக்கு போகிறாங்க. அந்த கடை இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் கணக்கிட்டால் விலை ரொம்ப கம்மியாக போட்டு விற்கிற மாதிரி இருக்குது. அந்த கடையிலக்காரங்களை பார்த்தா நம்ம ஏற்கனவே மனோஜ்கிட்ட ஏமாற்றி பொருளை வாங்கிட்டு போனாங்களே, அந்த ஆளுக தான் அவங்க இருக்கிறாங்க. இருந்த உடனேவா நம்ம முத்துவும் செல்வமா கடைக்குள்ளே நுழையும் போல் நிறையா பேர் பொருள் நல்லா இருக்குல்ல, விலை ரொம்ப கம்மியில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, என்னடா இது விலைலாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு வேளை செகண்ட் ஹேண்ட்ஸில் விற்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு செல்வம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, புதுசு தான்டா, எல்லாம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் புதுசாக தானடா இருக்குது அப்படிங்க. இல்லைடா, விலையெல்லாம் கம்மின்னு சொல்கிறாங்களே, ஒரு வேளை அப்படி கண்டு ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு செல்வம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா போய் ஒரு ஃப்ரிட்ஜை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போன உடனே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லா பொருளுமே இருக்குது. அதில் நம்ம முத்து ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு, எந்த ஃப்ரிட்ஜ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு செல்வம் இல்லை வேண்டாம்ல, நான் அந்த ஃப்ரிட்ஜை போய் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடியே போய் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்குறாங்க. அது மனோஜ் கடையில் வாங்கினாங்களா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜை பார்க்குறாங்க. பார்த்த உடனேவும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்க. சரி ஓகே புக் பண்ணு அப்படின்னு சொல்லியும் கடைக்காரங்கிட்ட போய் சொல்லியும் அவங்கக்கிட்ட இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லியும் காசை கொடுத்துட்றாங்க செல்வம். கொடுத்த உடனே பார்த்தா போலீஸு வர்றாங்க. போலீஸ் ஜீப்பு வருது வீட்டுக்கு கடைக்கு முன்னாடி. வந்த உடனே என்னது போலீஸ் ஜீப் வருது அப்படின்ட்டு பார்க்குறாங்க கடைக்காரங்க. பார்த்த உடனே போலீஸுடா, எந்திரா ஓடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்க. உடனே போலீஸ் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே எவனும் தப்பிச்சு போகக்கூடாது பாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணி கடைக்காரங்களை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனேவா முத்துவோ செல்வம் சொல்கிறாங்க, சார் நாங்கள் கஸ்டமர் சார், வாங்குறதுக்கு தான் வந்தோம், பொருள் வாங்க வந்தோம் சார், எங்களை விடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, நீங்கள் வாங்க வர்றீங்கன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டா திரியிறீங்க அப்படின்னு. ஐயோ சார், இல்லை சார், நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜு வாங்கினோம், அதை காசை கூட அவர் வச்சுருக்காரு பாருங்க, அந்த காசைனாலும் வாங்கி கொடுங்க அப்படிங்க. எல்லாம் ஸ்டேஷனில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் செல்வத்தையும் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய்ட்றாங்க. இழுத்துட்டு போன உடனே ஸ்டேஷனில் அந்த மனோஜை ஏமாத்தின கடைக்காரங்க எல்லாரும் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. போட்ட உடனே அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம முத்து சொல்கிறாங்க, என்னடா இது, நம்மளை ஏன்டா பிடிச்சி வச்சாங்க, நம்ம சும்மா பொருள் வாங்க தானடா வந்தோம் அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போல் மனோஜ் வேகமாக அந்த போலீஸுக்காரங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சார் என் பொருளும் காணோன்னு சொல்லி சொன்னேன் சார், இங்கே ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியும், என்னதுடா இது மனோஜ் மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனேவும் மனோஜ் உடனே அந்த ஜெயிலில் உள்ளவங்கள பார்க்குறாங்க. சார் இவங்க தான் சார் என்னை ஏமாத்தினவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பொருள் என்னோடய பொருள் அங்கே இல்லையே சார், என் பொருள் எதுவுமே அவங்க கடையில் இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கக்கிட்ட மனோஜ் சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்ன பொருள் விற்றீங்க, எவ்வளவுக்கு விற்றீங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியும் இதை நம்ம முத்து அங்கே ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டேவும் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோவாக எடுக்கும் போல் நம்ம மனோஜ் என்னென்ன லிஸ்ட்டில் என்னென்னது கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த 4 லட்ச ரூபா கதையும் சொல்லி அந்த 1 லட்ச ரூபாயை ஃபேமிலிக்காண்டி நான் செலவு பண்ணேன் அதையும் சொல்லிடுறாரு. சொன்னதை ஃபுல்லுத்தையும் நம்ம முத்து வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்ட உடனேவும் ஒருத்தவங்க இந்த கடையில் ஏமாத்தினவங்க இருக்கிறாங்களே, ஏமாந்தவங்க அந்த கடை ஓனர் வர்றாரு. வந்த உடனேவும் எல்லாரையும் பார்த்துட்டு, சார் இவங்க தான் ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவையும் செல்வத்தையும் பார்த்துட்டு, சார் இவங்கெல்லாம் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லியும் உடனே போலீஸ்காரங்க இவங்கக்கிட்டலாம் டீட்டெயிலாக அவங்க அட்ரஸ் இதெல்லாம் எழுதி வாங்கி வச்சுக்கோங்க, அப்படி வாங்கி வச்சுட்டு இவங்களெல்லாம் அனுப்புங்க, ஏமாத்தினவங்கள தவிர மற்ற எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ்காரங்க வந்து எழுதி வாங்குறாங்க. நம்ம முத்துவையும் செல்வத்தையும் வெளியில் விட்டுறாங்க. வெளியில் விட்ட உடனேவோ முத்து வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு இது செல்வத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க, செல்வம் நீ போ, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்க. டேய் என்னடா மனோஜ் இப்படிலாம் பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியாமல் போச்சு, என்னடா இப்படி ஏமாந்துருக்குறான் அப்படி சொல்லியா. அது ஒரு பெரிய கதையாக இருக்குது, நான் அது என்னன்னு அப்புறம் உனக்கு சொல்கிறேன், நீ வீட்டுக்கு போடா, நான் என் வீட்டில் போய் ஒரு கச்சேரி இருக்குது அப்படி சொல்லிட்டு முத்து வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனேவும் கதவை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க. அண்ணாமலையை கூப்பிட்ட உடனேவோ அண்ணாமலை வராங்க. டே எதுக்குடா இப்போ கதவை க்ளோஸ் பண்ண அப்படி சொல்லி கேட்குறாங்க. இருக்குப்பா ஒரு விஷயம் இருக்குதுப்பா அப்படிங்க. நம்ம மீனா வந்துட்டு எதுக்குங்க இப்போ கதவை மூடுறீங்க அப்படிங்க. இரு மீனா, ஒரு முக்கியமான சீனே இங்கே இப்போ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து அண்ணாமலைக்கிட்ட அப்பா அம்மாவையும் நம்ம தொழில் அதிபரையும் வெளியில் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மீனாட்ட சொல்லி, மீனா நீ போய் ரவியை பலகுரலையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. வந்த உடனேவும் முத்துவை கேட்குறாங்க, என்ன முத்து என்னடா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, என்ன இவன் என்னத்தையாவது உளறிக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பானா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஆமாம்மா இப்போ ஒரு படம் ஒன்று போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம பலகுரல் சொல்கிறாங்க, என்னது படம் போட போகிறீங்களா, படம் வந்து நம்ம இப்போ எல்லோரும் படத்துக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை படத்துக்கு போகலை, படமே நான் போட போகிறேன், என் ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னது படம் போட போகிறீங்களா, என்ன படம் அப்படின்னு சொல்லி நம்ம தொழில் அதிபரை பற்றி தான் படம் போட போகிறேன், இங்கே வந்து எல்லோரும் உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லி, அப்பா நீ உட்காருப்பா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சோடனே நம்ம முத்துவோட ஃபோனில் இருந்து டிவிக்கு கனெக்ஷன் கொடுத்து படம் போடுறான். அந்த நம்ம மனோஜ் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பேசினதை எல்லாமே எல்லோரும் கேட்குற அளவுக்கு பண்ணிடுறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ரோஹிணிக்கு சரியான ஷாக்காக இருக்குது. கேட்ட உடனேவோ மனோஜிட்ட போய் ரோஹிணி கேட்குறாங்க. கேட்க உடனே அண்ணாமலை வந்து, மனோஜ் இங்கே வா, என்னடா இது, என்னடா இப்படி பண்ணுற, நான் கூட உன்னை பெருமையாக நினச்சேன், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்பா அது வந்துப்பா பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லணும்ல, அதுக்கு ஏன் இது பண்ணுற, இது ஏன் இப்படி பொய் சொல்லி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பேசுகிறாங்க. பேசுகிறோடனே விஜயா என்ன இதை கேட்டு நம்ம பலகுரலும் வந்து வேகமாக வந்துட்டு, சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க கரெக்டு, அந்த 4 லட்ச ரூபாவும் கொடுத்துருங்களே, அந்த 4 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலகுரல் வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனேவா நம்ம முத்து வந்துட்டு, அதுதான் பலகுரல் எனக்கும் டவுட்டு, என்ன கரெக்டாக பாயிண்ட்டை எடுத்து கொடுத்த பார்த்தியா, அந்த 4 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு சொல்லு, பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, அந்த 4 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா விஜயா வந்து வேகமாக வந்து எங்கே இவன் மாட்டி விட்ருவானோ என்னமோன்னு நினச்சிட்டு விஜயா வந்து மனோஜை சரியான அடி பொளந்து கட்டிடுறாங்க. அதுலேயேவும் அவங்களாவே குழு கொடுத்துறாங்க, யாருக்கிட்டையாவது வாங்கினியா அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனேவும் மனோஜ் வந்து ஆமாம் நான் வாங்கினேன், யாருக்கிட்ட வாங்கினேன் சொல்லுன்னு சொல்லிட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் அப்படிங்க. எவன்டா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு அப்பா பார்க்கில் ஒருத்தர் ஃப்ரெண்டாக நல்லாயிருப்பா, அவர்கிட்ட வாங்கினேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ஓ இப்படி வேறு கதை போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ரவி வந்துட்டு, ஏன்டா அவர்கிட்ட பணம் வாங்கினதே ஏன்டா எங்ககிட்டலாம் சொல்லலை, அது சொல்ல வேண்டியதானே அப்படிங்க. இல்லை இதெல்லாம் சொன்னால் ரோகிணி என்னைய தப்பாக நினச்சிக்கிறவான்ட்டு தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ விஜயா வந்து, எப்பா ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போலேவும் முத்து வந்துட்டு, அதுவும் கிடையாது, இதுவே நான் எப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன், இந்த 4 லட்ச ரூபா வந்ததை நான் எப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் எல்லாருமேவும் மனோஜ் மேலே கோபமாக இருக்கிறாங்க. எப்படி தான் இப்படி இருக்கிறான்னே தெரியலையே, எப்படி இவன் சமாளித்து எந்த மாதிரி தான் இவன் குடும்பத்தை நடத்த போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. உடனே ரோகிணிக்கிட்ட வந்து விஜயா வந்து, ஏம்மா இவன் நல்லா முன்னேறிடுவானா, நீ அதெல்லாம் பயப்பட தேவை கிடையாதுமா, என்ன
இவன் வந்து இந்த ஒரு தடவை தான் இவனை விட்டுருமா, இவன் எதுவுமே சரியில்லைன்னா சொல்ல முடியாது, இவன் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி போய் சொல்லிட்டான், நீ அவனை மன்னிச்சு ஏற்றுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை விஜயா சமாதானப்படுத்துகிறாங்க.